வணக்கம் ஆபிரகாம். காரைக்குடி மேயராக திமுகவை சேர்ந்த முத்துத்துறை என்பவர் இருந்து வருகிறார். இவர் மீது துணை மேயர் குணசேகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரினார். இதனையடுத்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த ஜூலை 15ஆம் தேதி அதிமுகவை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தொடர்ந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு கூட்டம் கூட்டி நடவடிக்கை எடுக்குமாறு மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று சிவகங்கை காரைக்குடி மாநகராட்சியில் ஆணையர் சங்கரன் சிறப்பு கூட்டம் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார். இந்நிலையில் மாநகராட்சி உறுப்பினர் 35 பேர் வர வேண்டிய நிலையில் அதிமுகவை சேர்ந்த 7 உறுப்பினர்களும் சுயேட்சை உறுப்பினர் ஒருவர் என 8 பேர் மட்டுமே வந்திருந்தனர். இதனால் போதிய கோரம் இல்லாததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததாக ஆணையர் அறிவித்து விட்டு சென்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சேர்ந்த உறுப்பினர்களும் சுயேட்சை உறுப்பினர்களும் ஆணையாளருக்கு எதிராக கோஷமிட்டனர். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒத்தி வைக்க வேண்டும், இதை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதனையடுத்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி அடைந்ததால் தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்பட்டுள்ளது. ஆபிரகாம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.